கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்களோட நாத்தனார் வீட்டில் தாங்க கேக் கட் பண்ணாங்க. ஸோ பாப்பாவுக்கு பிடிச்ச அந்த பேபி டால் போட்ட மாதிரி ஒரு கேக்கு. ஆக்சுவலி பாப்பா பார்த்திங்கன்னா இதில் மட்டும் ஒரு 4 கேக் கட் பண்ணிட்டாங்க. ஸோ நைட் ஒரு கேக் காமிச்சாச்சு, அடுத்தது நம்ம ஆசிரமத்தில் ஒரு கேக் கட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கேக்கு, நெக்ஸ்ட் ஒரு கேக் வெயிட்டிங்கில் இருக்குது. அடுத்த சர்ப்ரைஸில் கண்டிப்பாக அது நான் காட்டுவேன். பாப்பா கொஞ்சம் பட் இதை வந்து ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ண ஆல்ரெடி பாப்பாவுக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் பாப்பா பர்த்டேக்கு அவங்க அத்தைங்க கேக் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பாப்பாவுக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் அவள் கேக் மாடலுக்கு தான் சர்ப்ரைஸ் ஆனால் கேக்குக்கு சர்ப்ரைஸ் ஆகலை. ஏன்னா ஆல்ரெடி அவள் பிளான் தான். ஸோ எப்படி இருந்தாலும் அத்தைங்க வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சின்னக்கா பெரியக்கா எல்லாருமே நிறைய கிஃப்ட்ஸ். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ். எப்போவுமே வந்து நான் மட்டும்தான் கிஃப்ட்ஸ் கொடுப்பேன். ஸோ அது மட்டும்தான் அவளுக்கு எப்பவுமே இருக்கும். இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிஃப்ட்டு. பாட்டியோட கிஃப்ட்டு, சின்ன பாட்டியோட கிஃப்ட்டு, தாத்தாவோட கிஃப்ட்டு, பெரியத்தை, சின்னத்தை, அவங்க பசங்களோட கிஃப்ட்டு, அப்பாவோட கிஃப்ட்டு, அம்மாவோட கிஃப்ட்டு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸு. ஸோ கிஃப்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு நான் வீடியோ ஒன்று போடுறேன். அப்போ தான் யார் யார் கிஃப்ட் என்னென்னு சொல்லி தெரியும். இதில் பாப்பா படிப்பான்றதுனால ஸோ அந்த படிக்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட கிஃப்டஸ் ஏகப்பட்ட கிஃப்ட் வந்தது. ஸோ கண்டிப்பாக அடுத்ததில் நான் ஷோ பண்ணுறேன் நான். பட் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண பாப்பா. ஸோ ஒரு ஃபேமிலியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப பயங்கர ஒரு ஹாப்பி இல்லை. ஸோ எல்லார் ஃபேஸ்லேயுமே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்மைலி தான். ரொம்ப 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 என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. இவளோட பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா பாப்பா எக்ஸைட் ஆனாலும் இல்லையோ நாங்களாம் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தோம். எப்படா பாப்பா பர்த்டே வரும், எப்போல்லாம் எல்லோரும் திருப்பியும் ஒன்றா மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபன் பண்ணிவிட்டு. இவங்க தான் எங்கள் சின்ன நாத்தனார். ஸோ அவன் வந்து பெரிய நாத்தனாரோட பையன். ஸோ பப்ளு கண்டிப்பாக நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து பெரிய நாத்தனார். இவன் வந்து சயின்ஸா தம்பி. அவங்க பெரிய நாத்தனாரோட ஹஸ்பண்ட் அண்ணா. அவங்க இன்னொரு அண்ணா. அவங்க சின்னண்ணா வந்து இப்போ தான் வருவார். ஸோ ஒரு டிஷர்ட் போட்டுட்டு அவங்க தான் சின்னண்ணா. ஃபைனலி கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அங்கே ஊட்டிட்டு சூப்பராக இருந்தது. அதே மாதிரி யாருமே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோஸ் அப்படின்னு நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா யாருமே இல்லை, எல்லாரெல்லாம் அப்படி பண்ணுறது கிடையாது. எல்லாருமே எங்கள் ஃபேமிலியை பிடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக லைக் பண்ணுறீங்க, சூப்பராக கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப எங்களை விட நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க எங்கள் ஃபேமிலியை பார்த்து. அது வரைக்கும் ரொம்ப 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 ஹாப்பி. ஒரு சில பேர் இந்த வேலை வெட்டி இல்லாதவங்க யாராவது ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து இந்த பாடி ஷேமிங் பண்ணுறதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா ஒல்லியாக இருந்தாலும் நீங்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ண தான் போகிறீங்க. கரெக்டுங்களா? இப்போ நான் ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவ் கமெண்ட் பண்ண தான் போகிறீங்க. குண்டாக இருக்காங்க அப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட் கண்டிப்பாக பண்ண தான் போகிறீங்க. அவங்கள மாற்றவும் முடியாது, உங்களை மாற்றிக்கவும் முடியாது. பட் இவங்க வந்து உடம்புல மட்டும் பெரியவங்க இல்லையா? இல்லைங்க, குணத்துலேயும் பெரியவங்க தான். சரிங்களா? ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா ஓடி வந்து நிற்கிற அளவுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அதனால் யாரையும் பாடி ஷேமிங் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால யாரும் பண்ண வேண்டாம். பட் ஆனால் அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்கறத விட என்னோடய ஃபேமிலியாக இருக்கிற சப்ஸ்கிரைபரே உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்றாங்க. அதனால் அதை நான் கொடுக்கறதே கிடையாது. பட் அந்த ஒரு விஷயம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக எல்லாருமே குணம் மட்டும் பாருங்கள். நல்ல குணமா, நல்ல மனுஷனுங்களா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். உடம்ப வச்சு யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த பர்த்டே எங்களுக்கு சூப்பராக பயங்கர சர்ப்ரைஸாக முடிஞ்சுது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இதே மாதிரி எங்களோட பர்த்டேஸ் எல்லாமே போகணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ நாங்கள் ஆசிரமம் முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு இங்கே கேக் கட்டிங், இதை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம். கண்டிப்பாக அதோட வீடியோ நெக்ஸ்ட் நான் கண்டிப்பாக போடுறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை வருஷம் வந்து நாங்கள் 2 பேராக சேர்ந்து தான் எல்லாமே போவோம். ஆசிரமமாக இருக்கட்டும், கேக் கட்டிங்காக இருக்கட்டும், ஈவெண்ட்டாக இருக்கட்டும், வாட்டெவர் எங்கே போனாலும் கோயிலுக்கு. ஸோ நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் போவோம். அப்பா அம்மாவை கூட கூட்டிகிட்டு போவோம். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபேமிலி மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதில் கொடுத்த கிஃப்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா சூப்பர் கிஃப்ட்ஸ். எல்லா கிஃப்ட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாத கிஃப்ட்டு. அதுவும் ரொம்ப ரொம்ப பாப்பாவுக்கு பிடிச்ச கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். ஒரு கிஃப்ட்டும் பார்த்து வாங்கினாங்க. ஸோ அதில் நிறைய கிஃப்ட் இருக்குது. ஒரு கிஃப்டாக நான் நெக்ஸ்ட் ஷோ பண்ணுறேன். சரிங்களா? இவங்க வந்து பெரிய நாத்தனாரோட பாப்பாவை, இவன் வந்து பெரிய நாத்தனாரோட பையன். ஸோ சின்ன நாத்தனார் பாப்பா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பாப்பா ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா போச்சுங்க இந்த பர்த்டே. பாப்பாவுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த டைம் நிறைய காஸ்ட்யூம் வாங்கியிருந்தோம். காலையில் ஒன்று கோயிலுக்கு போகும்போது போட்டிருந்தாங்க, மத்தியானம் ஒன்று இங்கே ஒன்று ஆசிரமத்துக்கும் நம்ம கேக் கட்டிங்க்கும் போட்டிருந்தாங்க. அதோட நைட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு காஸ்ட்யூம் ஒன்று சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட வீடியோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக போடுவேன். அதையும் பாருங்கள். ஸோ ஃபைனலி முடிச்சதுக்கப்புறம் எப்படா கேக்கை கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் வெயிட் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்தது. கேக் கட் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டே இல்லை. அதுக்கு மேலே இருக்கிற அந்த டாலு, அந்த ஹாப்பி பர்த்டே இதெல்லாம் வந்து பாப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஃபைனலி வீட்டில் ஒரு மெமரிஸாக எடுத்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த பர்த்டே
சூப்பராக முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சுது. அடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் நமக்கு வெயிட்டிங்கில் இருக்குங்க. இந்த பர்த்டே வீடியோ மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தது கிறிஸ்மஸ் வருது, பொங்கல் வருது, இன்னும் ஏகப்பட்ட செலிப்ரேஷன் இருக்குது நம்ம வீட்டில். ஒன் பை ஒன்னாக நம்ம கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்க. நிறைய ஃபன் பண்ணுவோம் வீட்டில். பட் அதெல்லாம் வீடியோவாக நம்மளால அது போட முடியல. ஏன்னா டக்குன்னு என்ஜாய் பண்ணுற டைமில் நம்மளால் வீடியோ எடுக்க முடியாதுல்ல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வீடியோ எடுக்கல. பட் ரொம்ப ஹாப்பியாக இந்த இயர் பாப்பாவோட பர்த்டே முடிஞ்சது. அடுத்தடுத்து இதுக்கு வெயிட் பண்ணலாம். அம்மா மட்டும் உடனே கிஃப்ட்டை கொடுத்துட்டாங்களா, கொடுத்ததுக்கப்புறம் அது உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க பாப்பா. மற்ற கிஃப்ட்ஸ் எல்லாமே பெருசாக ஓப்பன் பண்ணலை, எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒன் பை ஒன்னாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா கிஃப்ட்ஸும் நான் ஷோ பண்ணுறேன். இது எதுக்காகனா ரொம்ப அமைதியாக இருப்பா பாப்பா ஆக்சுவலி ரொம்ப. ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு அமைதியான ஒரு ரூம்ங்கிறதுனால பாப்பாவும் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு போடுவேன். குட்டி பையனும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா, பாப்பா படிப்பாங்கிறதுனால படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் எங்களுக்கு கிஃப்ட் அப்படின்னா என்ன ப்ரெசென்ட் பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதே எப்படி சொல்கிறது, எல்லாமே நான் எதுவுமே இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டோமா, அதனால் என்ன வாங்கி தந்தால் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும். மற்றபடி இந்த பர்த்டே சூப்பராக முடிஞ்சுதுங்க. நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம போடுவோம். நம்ம பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் பிடிச்சிருக்குன்னு மட்டும்